ஹாய் நம்ம எஸ்டர்டே கிளாஸில் கர்சிவ் ரைட்டிங்க்கு என்னென்ன ஸ்ட்ரோக்ஸ் நமக்கு இம்பார்ட்டண்ட் அந்த ஸ்ட்ரோக்ஸ் வச்சுட்டு நம்ம எப்படி லெட்டர் போடுறது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி கிளாஸில் வந்துட்டு ரைட்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த அந்த லெட்டரோட கண்டினியூட்டி வந்து நமக்கு ஃபுல்லாக வரணும் இல்லையா? ஸோ அதுக்காக சில ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். உங்களை வந்துட்டு நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்டர்டே கிளாஸில் இந்த ஸ்ட்ரோக்ஸு அதை வச்சுட்டு லெட்டர்ஸ் தனித்தனியாக பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி அந்த கர்சிவ் மாடலில் நம்மட்டு அந்த லெட்டர் வந்து நம்ம எழுதி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ A B C D E சாரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z. ஓகேவா? ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம கர்சிவ் ரைட்டிங் நம்ம எழுதணும். இன்னும் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இது ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேளுங்க. இந்த எஃப் மட்டும் நான் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் பார்த்துக்கோங்க. இது இந்த தேர்ட் லைனில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். நம்ம அந்த பேசிக் கிளாஸ்லேயே இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்திங்கன்னாவே லெட்டர்ஸ் எல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் இதை மட்டுமே ஒரு 4 to 5 டைம்ஸ் நீங்கள் ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் கர்சிவில் எழுதி முடிச்சதுக்கப்புறமா இதை ஒன்று மட்டும் நீங்கள் எகெயின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது நம்ம சிங்கிளில் எழுதணும் இல்லையா, சிங்கிள் லெட்டர் எழுதணும் இல்லையா, அதையே வந்துட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகேவா? நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எழுதும்போது தான் இந்த லெட்டருக்கு அடுத்து அதே லெட்ரு வரும்போது நம்ம எப்படி எழுத முடியும் அப்படிங்கிறத நம்ம பழக முடியும். ஓகேவா? அதுக்காக தான். ஸோ ரைட்டிங் மெத்தட் எல்லாமே ஒன்று தான். அதனால் நீங்கள் சேம் அதே மாதிரி தான் நம்ம எழுதுவோம். அது எப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஓகேவா? இது வந்துட்டு இப்படி போயிட்டு இது வரணும். ஓகே. ஓகேவா? I
ஷே, ஓகே, கே, எல், எம். இது கம்ப்ளீட் ஆகிடுச்சா? தென் அகெயின் மேலே போயிட்டு எம். ஓகே, ஸோ எம் வந்துட்டு இப்படி கம்ப்ளீட் ஆகுமா? அதுக்கப்புறம் நம்ம எம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறோம், மேலே கொண்டு போயிட்டு எகெயின் நம்ம எம் வந்து ரைட் பண்ணுறோம். ஓகேவா? தள்ளு. ஸோ அடுத்தது ஓ. ஓகேவா? இப்படி போட்டுட்டு எகெயின் நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே, பி, பி, க்யூக்கு அப்புறமா க்யூ, ஆர். ஓகே, எஸ், எஸ், டி, யூ, சாரி, ஸோ அடுத்தது டபிள்யூ, டபிள்யூ. இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா ஜஸ்ட் ஒரு குட்டி லூப் போட்டு அடுத்த லெட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இங்கே ஒரு லூப் போட்டு நம்ம வி எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான். ஓகேவா? இந்த வி ஒரு குட்டி லூப் போட்டு கொண்டு வந்துட்டு எகெயின் அதே லெட்டர். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு வந்துட்டு ஸோ எக்ஸ் எகெயின் இன்னொரு எக்ஸ். ஓகே, ஒய், ஒய், ஜி. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எகெயின் அண்ட் அகெயின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் சிங்கிளாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி டபுளாகவும் ரைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எது டவுட்ஸ் இருக்குன்னாலும் அப்பயே கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம்.